டிடிஹெச் ரீசார்ஜ் நான் ஆன்லைனில் ரீசார்ஜ் பண்ணிட்டேன், ஆனால் எனக்கு ரீசார்ஜ் ஆகலை. இது ரிலேட்டடாக பார்த்தீங்கன்னா கால்ஸ் வந்து கிட்டத்தட்ட இந்த ஒரு 1 மந்த்தாக சொல்லலாம். இந்த ஒரு 1 மந்த்தாக அதிகமான கால்ஸே வருது. நான் இதுமாதிரி கூகுள் பேயில் ரீசார்ஜ் பண்ணேன், ஆனால் எனக்கு ரீசார்ஜ் ஆகலை. பணம் போயிடுச்சு, ஆனால் எனக்கு ரீசார்ஜ் ஆகலை. இந்தமாரி கால்ஸ் பார்த்திங்கன்னா அதிகமாகவே வரச்சு. அதனால தான் அதை பற்றி ஒரு வீடியோ போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் பார்த்தோம்னா நம்ம சேனலை நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ட்ரெஸ்டிங் யூஸ்ஃபுல் வீடியோஸ் நம்ம சேனலில் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் பண்ணுறது முழுக்க ஒரு ஆன்லைன் ரீசார்ஜ், அதை தெரிஞ்சுக்குங்க. ஓகேங்களா? நீங்கள் கூகுள் பேயில் பண்ணாலும் சரி, ஃபோன்பே, பேடிஎம், அமேசான் பே, ஏன் ஏர்டெல் ஆப்லேயே பண்ணாலும் சரி, நீங்கள் பண்ணுறது கிட்டத்தட்ட ஃபுல் அண்ட் ஃபுல் ஆன்லைன் ரீசார்ஜ், ஆஃப்லைன் கிடையாது. நீங்கள் ஒரு கடையில் ரீசார்ஜ் பண்ணுறீங்களோ, இல்லை ஏர்டெல் ஆஃபீஸில் ரீசார்ஜ் பண்ணுறீங்களோ, இல்லை நம்மகிட்ட ரீசார்ஜ் பண்ணுறீங்களோ, இதெல்லாம் ஆஃப்லைன் கேட்டகரி. ஓகேங்களா? இதெல்லாம் வந்து ஆஃப்லைன். இதெல்லாம் என்னென்னா நீங்கள் அடுத்த நிமிஷமே கேள்வி கேட்கலாம். ஒரு கடையில் போய் ரீசார்ஜ் பண்ணிட்டீங்க, ரீசார்ஜ் ஆகலைன்னா தாராளமாக அடுத்த நிமிஷம் அண்ணா இன்னும் ரீசார்ஜ் ஆகலையே அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஆஃபீஸில் பண்ணாலும் சரி, என்கிட்ட பண்ணாலும் சரி, தாராளமாக அடுத்த நிமிஷம் கேட்கலாம். இன்னும் ரீசார்ஜ் ஆகலை, இல்லை அதிகபட்சம் 5 நிமிஷம் கழிச்சும் கேட்கலாம், இல்லை அரை மணி நேரம் கழிச்சும் நீங்கள் கேள்வியும் கேட்கலாம். அவங்க உடனே ரீப்ளை பண்ணிடுவாங்க. அதில் ரொம்ப நேரம்லாம் ஆக போகிறதில்ல, ஒரு நாளோ 2 நாளோலாம் ஆக போகிறதில்ல. அடுத்த 5 நிமிஷம் 10 நிமிஷத்துக்குள்ளே என்ன ஸ்டேட்டஸ், ரீசார்ஜ் ஃபெயிலியராக இருந்தாலும் சரி, இல்லை உங்களுக்கு ரீசார்ஜ் ஆகாமல் நின்று இருந்தாலும் சரி, எந்த ப்ராப்ளம்னாலும் அடுத்த 5 நிமிஷத்துலேயே சால்வ் பண்ணிடலாம். ஆஃப்லைனை பொறுத்த வரைக்கும் அதுக்கான ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது. ஆஃப்லைனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் காசு கொடுத்துட்டீங்க, அவர் ரீசார்ஜ் பண்ணல, நீங்கள் காசு அனுப்பிச்சிட்டிங்க, ரீசார்ஜ் பண்ணல அப்படின்ற பட்சத்தில் அடுத்த 5 நிமிஷம் 10 நிமிஷத்துலேயே ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகிடும். ஆனால் இந்த கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம் இதை பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆன்லைன் ரீசார்ஜ். இதெல்லாம் அப்படி கிடையாது. நார்மலாக இருக்கிற எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள். ஓகேங்களா? அமௌண்ட்டு கூகுள் பேயில் நம்ம அமௌண்ட் அனுப்பிச்சிட்டு தான் இருக்கிறோம். ஃப்ரெண்டுக்கோ ரிலேஷனுக்கோ யாருக்கும் வந்து அமௌண்ட் அனுப்பிச்சிட்டு தான் இருக்கும். ஏன் நீங்கள் ரீசார்ஜ் பண்ணுறதும் சேர்த்து தான் சரி, அதுவும் அப்படி தானே கணக்கு வரும். யாரோ ஒருத்தருக்கு அமௌண்ட் அனுப்புகிறீங்க. நீங்கள் இதை போய் இப்படி எடுத்துப்போம். நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்டுக்கு அமௌண்ட் அனுப்புகிறீங்க. கூகுள் பேலேருந்து உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஒரு 100 ரூபா அனுப்புகிறீங்க. ஆனால் உங்களுக்கு அமௌண்ட்டு டெபிட் ஆகிடுச்சு, உங்கள் ஃப்ரெண்டுக்கு போகவே இல்லை. அதை போய் பேங்க்கில் கேட்டிங்கன்னா அது வந்து ஆன்லைனு, நீங்கள் அங்கே தான் செக் பண்ணுற மாதிரி இருக்கும். அது வந்து தேர்ட் பார்ட்டி. ஓகேங்களா? தேர்ட் பார்ட்டி. அதை வந்து நீங்கள் அங்கே தான் செக் பண்ணுற மாதிரி இருக்கும். எங்களால் செக் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவாங்க. ஓகேங்களா? ஏன்னா அது வந்து தேர்ட் பார்ட்டி, பேங்க்குக்கு சம்மந்தம் இல்லாத ஆப்பு. கூகுள் பேன்றது தேர்ட் பார்ட்டி, ஃபோன்பேன்றது தேர்ட் பார்ட்டி, அமேசான் பே, பேடிஎம் இப்படி எதுவாக இருந்தாலும் தேர்ட் பார்ட்டி. பேங்க்குக்காரங்களை பொறுத்த வரைக்கும் அது வந்து தேர்ட் பார்ட்டி, நம்மக்கிட்ட செக் பண்ணுற ஆப்ஷன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. இதுவே நெட் பேங்கிங்கோ மொபைல் பேங்கிங்கோ இல்லை வேறு எதனா அவங்க நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவீங்களா, செலான் எழுதி ட்ரான்ஸ்ஃபர் பண்ண அதெல்லாம் இருந்தால் நீங்கள் அங்கேயே ஸ்டேட்டஸ் வந்து செக் பண்ணிக்கலாம். ஆஃப்லைனில் பண்ணுறது எல்லாமே நீங்கள் அங்கேயே ஸ்டேட்டஸ் செக் பண்ணிக்கலாம். செக்கு டெபாசிட் பண்ணுறீங்க, செக்கில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க அப்படின்னா அங்கேயே பேங்க்லேயே நீங்கள் ஸ்டேட்டஸ் செக் பண்ணிக்கலாம். சேம் கான்செப்ட் தான் இங்கேயும் வரும். நீங்கள் ஆன்லைனில் பண்ணுறது எல்லாமே தேர்ட் பார்ட்டி தான். ஏன்னா ஒரு சிலர் நமக்கே கால் பண்ணி கேட்குறாங்க, வேறு அமௌண்ட் அனுப்பிச்சிட்டாங்க ஆனால் ரீசார்ஜ் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு. கஸ்டமர் கேரில் கேட்டாலும் சரி, கஸ்டமர் கேரில் கால் பண்ணி இப்போ ரீசெண்டாக எனக்கு கால் பண்ணவர் இதே தான் சொன்னார். சரி நான் ரீசார்ஜ் பண்ணிட்டேன், நான் 20,000 இது ரீசார்ஜ் பண்ணேன், 23 ஆகிடுச்சு, இன்னும் பணமும் பேங்க் அக்கௌண்ட்லேருந்து அமௌண்ட்டு டெபிட் ஆகிடுச்சு, ஆனால் இன்னும் வந்து எனக்கு அமௌண்ட்டு வரலை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் தேர்ட் பார்ட்டி. அதோட ஸ்டேட்டஸ் செக் பண்ணவும் முடியாது. நீங்கள் கூகுள் பேக்காரங்கிட்டே வேணால் போய் கேட்கலாம், அதில் கஸ்டமர் சப்போர்ட்டில் வேணால் போய் கேட்கலாம், அமௌண்ட்டு டெபிட் ஆகிடுச்சு, ரீசார்ஜ் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு. முக்கியமாக எங்களுக்கும் இது சம்மந்தமாக கால் பண்ணாதீங்க. ஓகேங்களா? உங்களுக்கு ரீசார்ஜும் ஆகிருக்காது, எங்களுக்கும் இது சம்மந்தமாக நீங்கள் கால் பண்ணாதீங்க. கால் பண்ணுறதும் வேஸ்ட்டு. எங்களுக்கு கால் பண்ணாலும் சரி, கஸ்டமர் கேருக்கு கால் பண்ணாலும் சரி. எங்ககிட்ட ரீசார்ஜ் பண்ண போகிறீங்களா, தாராளமாக கால் பண்ணுங்கள். ஓகேங்களா? எங்ககிட்ட ரீசார்ஜ் பண்ண இந்த வீடியோ முழுசாகவும் பாருங்கள். ஏன்னா ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, இந்த வீடியோ முழுசாக கூட பார்க்காம கால் பண்ணுவாங்க. இது மாதிரி நீங்கள் கால் பண்ண சொன்னீங்களே அப்படின்னு சொல்லிட்டு. வீடியோவை முழுசாக பார்த்துட்டு கால் பண்ணுங்கள். எங்ககிட்ட ரீசார்ஜ் பண்ண போகிறீங்க, எங்ககிட்ட நியூ கனெக்ஷன் எடுக்க போகிறீங்கன்னா தாராளமாக நம்மளுக்கு கால் பண்ணுங்கள், இல்லை வாட்ஸ்அப் பண்ணுங்கள். 9585006736. ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு மட்டும்தான். நியூ கனெக்ஷன் எடுக்கிறீங்கன்னா அதுக்கு மட்டும்தான். எங்களோட கஸ்டமர் தாராளமாக எங்களுக்கு கால் பண்ணலாம். ஏதோ ஒரு டவுட்ஸ் இருக்குது, இல்லை பேக் சேஞ்ச் பண்ணால் தாராளமாக எங்களுக்கு கால் பண்ணலாம். எங்களோட கஸ்டமர்ஸ். மற்றவங்களுக்கு இந்த நம்பர் கிடையாது. ஓகேங்களா? மற்றவங்களுக்கு இந்த நம்பர் கிடையாது. ஏன்னா எங்கேயோ ரீசார்ஜ் பண்ணிட்டு இங்கே வந்து கேட்டிங்கன்னா நாங்கள் என்னன்னு சொல்கிறது. இங்கே ரீசார்ஜ் பண்ணிங்கன்னா தாராளமாக கேட்கலாம், எங்கள் உங்கள் கிட்ட தாங்க ரீசார்ஜ் பண்ணால் இன்னும் ரீசார்ஜ் ஆகலைங்க அப்படின்னு தாராளமாக கேட்கலாம். ஏதோ ஒரு ஆன்லைனில் ரீசார்ஜ் பண்ணிட்டு இங்கே வந்து கேட்டிங்கன்னா என்னன்னு சொல்கிறது. ஓகேங்களா? இது அவங்கள என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஏன்னா அவங்களுக்கும் யாராக இருந்தாலும் இருக்கிறது தானே, அமௌண்ட்டு போயிடுச்சு இன்னும் ரீசார்ஜ் ஆகலையே அப்படின்னு சொல்லிட்டு யாராக இருந்தாலும் இருக்கிறது தான் இது. பட் ரீசன் வந்து இருக்கிற உண்மை நிலவரம் வந்து இதுதான்.
நீங்கள் கூகுள் பே காரனை வேணால் கேட்கலாம் போய், நான் ரீசார்ஜ் பண்ணிட்டேன் இன்னும் அமௌண்ட் வரலை அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு தெரிஞ்ச ரீசன் வரைக்கும் நான் சொல்லிடுறேன். இதுதான் உங்களுக்கு நடக்கும், அதையும் சொல்லிடுறேன். நீங்கள் ரீசார்ஜ் பண்ணி உங்களுக்கு டிடிஹெச் ரீசார்ஜ் ஆகலை அப்படின்ற பட்சத்தில் ஒரு 7 நாள் இல்லை 10 நாளுக்குள்ளே அந்த அமௌண்ட்டு உங்களுக்கு திரும்பவும் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கே வரும். இது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தான். ஓகேங்களா? எனக்கு தெரிஞ்ச ரீசன், அதனால் நான் பார்த்த வரைக்கும் அதை வந்து உங்களுக்கு சொல்கிறேன். மற்றபடி எங்களுக்கு கால் பண்ண தேவையே இல்லை. இதை பார்த்துட்டும் ஒரு சிலர் எப்படி சொல்கிறது, அவங்களாம் என்ன சொல்கிறதுனே தெரில. ஒரு புத்திசாலிகள் என்ன பண்ணுவாங்க, இதை பார்த்துட்டோம் கால் பண்ணுவாங்க. இந்த வீடியோ பார்த்துட்டோம், ஏங்க உங்கள் வீடியோ பார்த்தேன், எனக்கு அமௌண்ட்டு போயிடுச்சு, நீங்கள் தான் கால் பண்ண சொல்லியிருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதை பார்த்துட்டோம் எனக்கு கால் பண்ணிங்கன்னா நான் ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லுவேன், வீடியோ போய் முழுசாக பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? வீடியோலேயே நான் தெளிவாக சொல்லிட்டேன், எங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது, எங்களால் ஸ்டேட்டஸும் செக் பண்ண முடியாது. நீ பண்ணது எங்கேயோ ரீசார்ஜ் பண்ணிட்டேன். ஓகேங்களா? எங்கேயோ ரீசார்ஜ் பண்ணிட்டு, எக்ஸாம்பிளுக்கு ஆஃப்லைன்லேயே எப்படி எடுத்துக்குமே, எங்கேயோ ரீசார்ஜ் பண்ணிட்டு இங்கே வந்து டீட்டெயில் கேட்டால் எப்படி? அதான் ஒன்றுமே பண்ண முடியாது. இங்கே தாராளமாக ரீசார்ஜ் பண்ணுங்கள், இங்கே தாராளமாக டீட்டெயில் கேளுங்க, இங்கே பேக் சேஞ்ச் பண்ணுங்கள், இங்கே சேனல் ஆட் பண்ணுங்கள், இப்படி என்ன வேணாலும் பண்ணுங்கள். பட் ரீசார்ஜ் இங்கே பண்ணுங்கள். ஸோ இந்த இன்ஃபர்மேஷனே தாராளமாக போதுமானதுன்னு நினைக்கிறேன். கூகுள் பேயில், ஃபோன்பேயில் ரீசார்ஜ் பண்ணிட்டு அமௌண்ட் டெபிட் ஆகிடுச்சு, பட் டிடிஹெச் வந்து ரீசார்ஜ் ஆகலை அப்படின்னா அது எதுவுமே பண்ண முடியாது. நீங்கள் கூகுள் பே காரங்கிட்ட தான் கேட்குற மாதிரி இருக்கும். அதுக்கான ஆன்சரும் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஸோ வீடியோவை பாஸ் பண்ணி கூட பாருங்கள், அதுக்கான ஆன்சரும் சொல்லிட்டேன். மேக்ஸிமம் 7 நாள் 10 நாளுக்குள்ளே உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கே வந்துடும். அதோட பதிலையும் நான் திரும்ப சொல்லிட்டேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இதை நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, வரலையேன்னு சொல்லி. இது வீடியோ போட வேணாம் தான் இருந்தேன், ஆனால் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. சரி அத்தனை பேர் கேட்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போட்டாச்சு. தேங்க்யூ.